ஹாய். சரி, அந்த ஸ்டோரியோடைய அடுத்த பாட்டு தான். ஸோ அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்க அப்பா ஒரு 3 விஷயத்தை பற்றி கொடுத்துருக்காரு. இதுக்கு ஒரு குறள் எக்ஸாம்பிளாக சொன்னால், எப்பொருள் யார் யார் வாயை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஸோ எந்த சூழ்நிலையிலுமே உண்மையை தவிர்த்து பொய் சொல்லக்கூடாது. அது எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் பொய் பேசுறதுன்றது அவங்க அப்பா அவனுக்கு சொல்லி கொடுக்காத ஒரு விஷயம். ஏன்னா அவங்க அப்பாவும் ரொம்ப உண்மையாக இருப்பார். ஸோ அதனால் அந்த உண்மையினால நிறையா பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால எந்த சூழ்நிலையிலையும் உண்மையாக இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தளபதி சொன்ன டைலாக் தான், சில நேரங்களில் உண்மையாக இருக்கணும்னா உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுவும் கரெக்டு தான். பட் என்றைக்கு இருந்தாலும் உண்மை ஜெயிக்கும். ஸோ அந்த விஷயத்தில் அவங்க அப்பாவும் பிலீவ் பண்ணார், அவனும் பிலீவ் பண்ணுறான். செகண்ட்ரியாக பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா வந்து நான் ஆல்கஹாலிக், அதாவது குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது, நல்லா ஸ்மோக் பண்ணுவார். பட் ஆனால் கோவம் வந்தால் பயங்கரமாக சண்டை போடுறது, அம்மாவை அடிக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் அவங்க சின்ன வயசுலேருந்து நிறைய பார்த்து வாழலாம். ஸோ கோவம் அந்த கோவத்தை முன்கோவம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ என்ன நடந்தாலும் தெரியாமல் கொள்ளாமல் டப்புன்னு போய் கோவப்படுறது, சடனாக ரியாக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்க அப்பாகிட்ட வந்து அவன் கற்றுக்கிட்ட விஷயம். அதனால் அவனுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது அவனுக்கு தெரியல. பட் ஆனால் கற்றுக்கிட்டான் சின்ன வயசுலேருந்து பார்த்த விஷயம்லாம். 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, யார்கிட்ட எப்படி பழகணும்லாம் சொல்லி கொடுக்கல. எல்லார்கிட்டையும் உண்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும். இது மட்டும்தான். ஸோ நம்மளை சில பேர் வந்து துரோகம் பண்ணுவாங்க, சில பேர் வந்து நமக்கு பின்னாடியே நின்று நம்மளை பற்றி பேசுவாங்க, ஏசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள பற்றிலாம் நமக்கு தெரியாது. பட் ஆனால் எல்லோருக்கூடையும் நம்ம உண்மையாக இருக்கணும், எல்லோருக்கூடையும் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். முதல்ல இங்கே ஒழுக்கத்தை அவங்க அப்பா நல்ல விஷயமாக அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் தான் பார்த்து அவன் வளர்ந்தான் ஆக்சுவலாக. ஸோ இதனால் அவன் லைஃப்பில் நிறைய விஷயம் சேஞ்சஸாக இருக்குது, நிறைய விஷயம் சேஞ்சும் பண்ணாமல் இருக்கான். ஸோ இதனால் என்ன சொல்கிறேன்னா, எந்த சூழ்நிலையிலையும் உண்மையாக இருக்கணும். அதனால் உண்மையாக கூட இருந்துட்டு போயிடலாம், ஆனால் உண்மையாக இருக்கணும். 2வது திங்க், ஒழுக்கன்றது வளர்ப்பில் மட்டும்தான் வரும். இந்த காலத்தில் எப்படியோ யாரையும் எப்படியோ போகும்போது ஒழுக்கமாக வளர்ந்து ஒழுக்கமாக ஒரு விஷயத்துலேருந்து வெளில போகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் ஒழுக்கமாக இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பார்ப்போம்.